அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக கேட்கிறது என்றால் சாட்டில் பிளஸ் கொடுக்கவும். நன்றி நன்றி, மிகவும் நன்றி. உங்கள் பொறுமைக்கு நன்றி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த பிரசன்டேஷனை பற்றி சில தகவல்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வெபினாருக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா 1 சாட்ல கொடுங்க, 2 கொடுங்க நீங்க ரெகுலர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் அப்படின்னு சொன்னா. ஓகே, ஸோ நிறைய டூஸ் பார்க்க முடியுது எல்லா ரூம்ஸ்லயும். இட்டாலியன் ரூம்ல கூட 2 பார்க்கிறேன், தமிழ் ரூம் மற்றும் எல்லா ரூம்ஸ்லயும் நிறைய 2 பார்க்க முடியுது. இன்னும் மிக முக்கியமான தகவல்களை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். யூகெயின் பிசினஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நீங்க உங்களுடைய நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா மீடியம் அண்ட் லார்ஜ் பிசினஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆண்டர்பிரனியரா மாறலாம். ஏன்னா பிசினஸ் ஓனர்ஸ் மற்றும் கிளையன்ட்ஸ் ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் யூகெயின் அப்ளிகேஷனுடைய ஒரு தனிச்சிறப்பு. சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ், லார்ஜ் ஷாப்பிங் மால்ஸ் செயின்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், franchises, IT டெவலப்பர்ஸ் எல்லாமே பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஹை லெவல்ல ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம், ஏன்னா குவைட் ஃபேமஸான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே நாங்க இப்போ ஒருங்கிணைந்து செயல்படுறோம். அவங்க கண்ட்ரீஸ்ல என்ன ஒரு பெரிய பிசினஸ் இருக்கோ, லார்ஜ் பிசினஸ் கனெக்ட் பண்றோம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே ஸ்கிரீன்ஷாட்ல அந்த டிஸ்பிளேல கனெக்ஷன்ஸ் தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல கனெக்ட் ஆகிறோம் நம்ம கிளைண்ட்ஸோட அப்படிங்கிறது தான் யூகெயின் அப்ளிகேஷனோட ஒரு முக்கியத்துவம். பிசினஸ் ஓனர்ஸ் மற்றும் அவர்களது கஸ்டமர்ஸ் இத பத்தி நம்ம பார்க்கலாம். இது பிரசன்டேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் டீடைல்ஸை பற்றி இன்னைக்கு விளக்கமாக பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் பார்ட், அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலா விளக்கம் அளிக்கிறேன். எதற்கு அப்படின்னா, என்ன நடக்க போகுது, நம்ம கரெக்டான டைமிங்ல என்ன நடக்க போகுது. ஏன்னா கரெக்டான ஒரு சமயம், சரியான ஒரு தருணத்தில் நம்ம செயல்படணும். அதுதான் ரொம்பவே முக்கியமானது, சரியான தருணம். கரெக்டான டைம்ல சரியான இடத்தில் செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க சிறப்பா நம்ம ப்ரீ லான்ச்ல யூகெயின் ப்ராஜெக்ட் ப்ரீ லான்ச்ல ரொம்ப சிறப்பா நீங்க செய்யணும். இப்போ என்னோட சாட்ல நீங்க பிளஸ் கொடுங்க. இப்போ இன்னைக்கு என்ன வித்தியாசமா நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா மிகவும் நன்றி, உங்களுடைய ஃபீட்பேக் இருக்கு.
அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். நன்றி. இப்ப வந்து இதுவரைக்கும் என்னை அறியாதவர்கள் சில கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லிக்க விரும்புறேன். யாரெல்லாம் புதிய நபரோ அவருக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். பழைய நபர்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். நான் டிராகோ ஸ்டான்ஷியூ. நான் வந்து எவோரிச் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு துறையில வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன். டைரக்டரா இருக்கேன் ஏபிஐ இட்டலியில. நான் வந்து குளோபல் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் உடைய கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஸோ ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். பிரசிடென்ட்டா இருக்கேன் எம்எல்சி அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல. யூகேன்ல வந்து முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் நான். நான் வந்து மாஸ்டர் ப்ரொஃபி சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர் மற்றும் ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தொகுப்பாளராகவும் இருக்கிறேன். மெம்பரா இருக்கேன் வேர்ல்டு பீஸ் அசோசியேஷன்ல. நான் சர்வதேச பேச்சாளர், தொழில்சார் முதலீட்டாளர் மற்றும் தொழில்சார் தொழில் முனைவோர் விஷயத்துல வந்து நான் ப்ரொஃபஷனல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஒரு பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரனியூரா நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறேன். அப்புறம் நம்ம ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கேம் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே நீங்க விளையாடி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படி வந்து நம்ம பொருளாதாரத்தில் வந்து எந்த மாதிரி நம்ம எந்தெந்த போர்ட்ஃபோலியோல வந்து நம்ம பங்கு வந்து நிறைய வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பொருளாதார துறையில எப்படி வந்து நம்ம திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கல்வி அறிவை வந்து உங்களுக்கு தொகுத்து கொடுப்பது ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் போர்ட் கேம். இப்போ நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாருமே வந்து நல்லா எல்லா ரூம்ஸ்லயும் வந்து சிறப்பான செய்திகளை நான் வந்து வேற மொழியில பேசிட்டு இருந்தாலுமே எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லா மொழிகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து நான் வந்து 7 லாங்குவேஜ் தான் நினைச்சேன். ஆனா இப்ப வந்து 12 லாங்குவேஜுக்கும் மேல வந்து மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர். அதனால எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மொழி அப்படிங்கிறது அவங்க தேசத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுல வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுல வந்து ரீச் இருக்கும், எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியும். இப்ப வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறதுல மிகவும் மகிழ்ச்சி. நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் நிறைய கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரனியூரா இருக்கேன். நம்ம வந்து எப்பயுமே ஒரு வித்தியாசமான செயல்கள்ல வந்து ஈடுபட வேண்டும். ஒரு பெரிய பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லா விதத்திலையும் வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி நிறைய விஷயத்துல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். எப்பயுமே வந்து நம்ம வெற்றியே அடையணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா சில விஷயத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் சவால்கள் இருந்தாலும் கூட அதை கற்றுக்கொண்டு எப்படி வந்து நாம அதை முன்னேறி வருகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றிக்கு உண்டான பாதை. ஏன்னா ஒரு வெற்றியாளர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆரம்பத்திலேயே வெற்றி அப்படின்னு சொல்லி நுழைய மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு சவால்களை எதிர்கொண்டு அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவத்தினால் அதை வந்து திட்டமிட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்ஷன் நடக்கிறப்போ கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷனோட சக்சஸ் வந்து இந்த மாதிரி வந்ததுதான். ஸோ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து பல துறைகள்ல வந்து பார்த்திருக்கேன். அதனால இப்ப வெற்றியான ஒரு விஷயத்தை வந்து நான் வெளியிட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. நான் பட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்டை நான் இயக்கியுள்ளேன். அதனால உங்களுக்கு என்னன்னா நீங்க புதுசா எதுவும் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இல்லை, ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இன்னும் உலகத்தை வந்து நிறைய ஆண்டர்பிரனியர்ஸ் இருக்காங்க. நம்ம வழி அமைச்சு கொடுத்துட்டோம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட. இப்ப நீங்க என்ன பண்ணணும், ப்ராடக்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ
இன்னொரு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, நம்ம முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா, ஒரு கிளியர் பிக்சர் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீ லான்ச்க்கு நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி ஃபார் ப்ரீ லான்ச். இப்போ நீங்க வந்து ஒரு காஸ்டியூம், அதாவது எப்படி வந்து நீங்க ட்ரெஸ் பண்றீங்க, ஒரு நல்ல வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து இருக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிராண்ட், குளோபலி வந்து ஒரு பெரிய உலகத்துல எங்கெங்கெல்லாம் ஆண்டர்பிரனியர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் டார்கெட் பண்ணணும். அதனால நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ஆள் பாதி ஆடை பாதிங்கிறதுக்கு ஏற்ப நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டா பண்ணிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், உங்களுடைய முதல் கவனம் வந்து முக்கியமானது. அவங்க எப்படி உங்களை பாக்குறாங்களோ அப்படிதான் நினைப்பாங்க. அதனால நீங்க அதுல கவனம் செலுத்துங்க. இப்ப வந்து நம்ம கருவிகள் பற்றி பார்க்கலாம். என்னென்ன செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா 3 வாரங்கள் டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு, 160 கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ப்ரீ லான்ச் ஃபேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு டார்கெட் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா யாரெல்லாம் வந்து கார்ப்பரேட் பண்றீங்களோ எங்களோட சேர்ந்து, அவங்க எல்லாம் வந்து அதிகமான வருமானம் ஈட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். ஏன்னா போனஸ் வந்து அவங்களுக்கு வரணும், கிஃப்ட் வரணும். பாருங்க, இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கிஃப்ட கம்பெனி வந்து கொடுக்க போகிறது. சோ அதை வந்து நம்ம பிறகு பார்க்கலாம். 160 கம்பெனிஸ் தான் நம்மளோட டார்கெட், ஃபைனல் கோல். அதாவது 160 நிறுவனங்களை பதிவு செய்யும் இலக்கு தான் நமக்கு முக்கியமானது. ப்ரீ லான்ச்ல வந்து என்ன அலோவ் பண்ணும் அப்படின்னு சொன்னா, அபிஷியல் லான்ச் வருது அப்படின்னு சொன்னா, ப்ரீ லான்ச்ல வந்து இந்த அளவுக்கு நாங்க டைமிங் கொடுத்துருக்கோம். எதுக்காகன்னு சொன்னா, அப்பதான் வந்து அபிஷியல் லான்ச்ல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அவங்கள கொண்டு வர முடியும். ஏன்னா அப்ப வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்க 160 நிறுவனங்களை கொண்டு வந்துட்டீங்க நம்ம ப்ரீ லான்ச்ல. அதனால வந்து அபிஷியல் லான்ச்ல கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம். லிஸ்ட் ஏல இருக்கா உங்க நேம் அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பிலையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து சாட்ல கொடுங்க, உங்க நேம் வந்து லிஸ்ட் ஏல இருந்தது அப்படின்னு சொன்னா லிஸ்ட் ஏன் கொடுங்க, வெறும் ஏன் கொடுங்க. லிஸ்ட் பில வந்து உங்க நேம் இருந்ததுன்னா பீன் மட்டும் கொடுங்க சாட்ல. டிராகோஸ் பார்த்துட்டு இருக்காங்க சாட்டை. நீங்க யாராவது லிஸ்ட் ஏ லிஸ்ட் பில செலக்ஷன் இருந்ததுன்னு சொன்னா நன்றி நன்றி. நிறைய ஏ வந்து என்னால பார்க்க முடியுது. இப்ப வந்து ரீசெண்டா யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்குலாம் நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா, இப்போ லான்ச்சுக்கு முன்னாடி வந்து நமக்கு ட்ரைனிங் இருக்கும். நம்ம பிசினஸ் ஓனர்ஸோட மக்கள் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம ப்ராடக்ட்ல வந்து பயிற்சி கொடுக்குறோம், எப்படி வந்து நம்ம ப்ராடக்டை விற்பனை செய்யறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து எப்படி இந்த ப்ராடக்டை போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு.
பாடத்திட்டங்கள் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனியூர்ட்ட எப்படி வந்து விற்பனை செய்வது அப்படிங்கிற கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு எங்கள்கிட்ட. அதன் மூலமா உங்களுக்கு சர்டிபிகேஷனும் கிடைக்கும். இப்போ ஒரு நார்மலா வந்து ஒரு $10,000 கொடுக்கணும். 1 year வந்து நீங்க இந்த கோர்ஸை படிக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கோர்ஸ். ஆனா வந்து ஃப்ரீ தான் நம்ம கொடுக்கறது. ஏன்னா ரியல் ப்ரமோட்டர்ஸ் ஆஃப் யூகெயினா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ லிஸ்ட் ஏல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை முடிஞ்சதும் என்ன பண்ணணும், அந்த ஸ்கோர் வந்து நாங்க பார்ப்போம். அதாவது மதிப்பெண்கள் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 50%க்கும் அதிகமான ஒரு மதிப்பெண்கள் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க லிஸ்ட் ஏல இருப்பீங்க. இப்ப லிஸ்ட் பில வந்து நீங்க இருந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன், அதாவது பாடத்திட்டங்கள்ல இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுப்போம். ஏன்னா அந்த மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. நாங்க சொல்லியிருக்க ஒரு பெர்சன்டேஜை விட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு நம்ம எவரேஜ் கம்பெனில வந்து ஒரு சர்டன் லெவல்ல ரீச் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆல்ரெடி வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ கமிஷன் வந்து உங்களுக்கு எப்படி வரும், நம்ம எவரேஜ் கம்பெனி வந்து எங்க இருக்கு, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வருமானம் வருது அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து நீங்க ஒர்க் பண்ணி அந்த 1000 யூனிட்ஸ் வந்து நீங்க ஏதாவது பேக்கேஜ் வாங்கி கூட நீங்க வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கோர்சஸ் ஏதாவது வாங்கி கூட நீங்க படிச்சிருக்கலாம். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும்னு என்னுடைய அபிப்பிராயம். அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன்ல வந்து லிஸ்ட் ஏ லிஸ்ட் பில அந்த எக்ஸாம் எழுதி நல்லா ஒரு படிச்சு வெளியே வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பிசினஸ் கன்சல்டன்டா இருக்கணும். அதாவது எந்த விதமான ஒரு வியாபாரத்தில் வணிகத்தில் ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதுதான் நான் சொல்ல விரும்புறது. 50% மற்றும் அதற்கு மேல் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கன்சல்டன்டா இருக்க வேண்டும். 1000 யூனிட் வந்து நீங்க உங்க போர்ட்போலியோல இருக்கணும். அப்படின்னா லிஸ்ட் ஏல இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து நீங்க யூகெயின் ப்ரமோஷன்ல கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு அனைத்து விதமான தகுதிகளும் இருக்கிறது. யூகெயின் பேக்கேஜ நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. எவோரிச்ல யூகெயின் பேக்கேஜ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. 150 யூனிட்ஸ் மட்டும்தான். நீங்க 300 யூனிட் கட்டணும்னு தேவையில்லை. ஏன்னா டிஸ்கவுண்ட் இருக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஏன்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல தருணம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைம். நம்ம பிசினஸ் ஓனர்ஸை வந்து நம்ம யூகெயின்ல கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த பர்சனல் QR கோட் இருக்குல்ல, அதை வந்து நாங்க அனுப்புவோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நாளை கழித்து, அதாவது ஒரு நாளைக்கு பிறகு வந்து உங்களுக்கு அந்த QR கோட் வரும். சரி, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஆனா அந்த லிங்க் வரல அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நாங்க வந்து எல்லா டேட்டாஸ்லாம் செக் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க நான் சொன்ன எல்லா கிரைட்டீரியாவும் நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா
ஒருவேளை வந்து நீங்க நிறைய உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து நிறைய மெம்பர்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, இன்னுமே இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அதிக நாள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கூட நாங்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்களோட விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து எந்த அளவுக்கு பிசினஸ் ஓனர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள கொண்டு வரீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நாங்க உதவி பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ வந்து வீடியோ இதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. மிகவும் ஆர்வம் மிகுந்த செய்தியாக உள்ளதா? என்ன ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் இருக்க வேண்டும் என்பதே என் இலக்கு. நம்ம பிரசன்டேஷன்ஸ்ல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை தூண்ட வேண்டும். நம்ம ப்ராடக்ட்டை பற்றி விளக்கங்கள் மற்றும் செய்திகள் அனைத்தும் அவர்களுக்கு நன்றாக புரிய வேண்டும். சரி, நம்ம கூட கோஆபரேட் பண்ண உங்களை அழைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கருவிகள் எதற்காக கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய மெம்பர்ஸை வந்து நம்ம கம்யூனிட்டியில கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம வீடியோ வந்து நீங்க எல்லாம் வாட்ச் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். பாருங்க, கவனிங்க. சரி, நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதோடைய கீ மெசேஜ் என்ன கடைசியில நாங்க கொடுத்தோம், அது என்னன்னு சொன்னா பரிசுகள். ஆண்டர்பிரனியர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய சேவை மற்றும் அவங்களுடைய எஃபர்ட் எல்லாமே கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பரிசுகள் தர நாங்க தயாராக இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க வந்து நல்ல கிஃப்ட் மற்றும் நிறைய போனஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஐடி சொல்யூஷன் எப்படி வந்து அவங்களை ஹெல்ப் பண்ண போகுது, இப்ப வந்து மார்க்கெட் எப்படி வந்து எந்த அளவுக்கு விரிவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு, நாளைக்கு மற்றும் வருங்காலம் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா யூகெயின் வந்து உங்களோட சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, உங்களுடைய பணத்தை சேமிக்கவும் வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பீஸ் ஆஃப் நியூஸ் ஒன்னு இருக்கு. இப்போ
யூகேன் பிசினஸ் மற்றும் இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இந்த ஃபிளையர் பாருங்க. இப்ப வந்து 3 தடவை வந்து இதை மடித்து வைத்துக் கொள்ளலாம். பிரவுசர் மாதிரி இருக்கு. இதை வந்து நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பேக் ஆஃபீஸ்ல இருந்து யூகேன் செக்ஷன்ல போய் நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஆண்டர்பிரனியர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, நன்மைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுப்பாரு. நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதன் மூலமா என்ன நன்மைகள். இந்த ஃபிளையர் இதுவும் வந்து அதே ஃபிளையர் தான், அதோடைய இன்னொரு பக்கம். ஸோ 3ஆக மடித்துக் கொள்ளலாம். இத இப்போ லிஸ்ட் ஏல இருந்தீங்க அப்படின்னா இப்போ லிஸ்ட் பில இருக்கிறவங்க எல்லாம் திரும்பி எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்கன்னா லிஸ்ட் ஏக்கு மூவ் பண்ணிடுவோம். இப்போ நீங்க $1000 வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க நம்ம எவோரிச்ல அப்படின்னு சொன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சப்போர்ட் டீம். அப்புறம் கன்சல்டன்ட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து 1000 யூனிட்ஸ் மேல வாங்கிருக்கலாம். அப்படி இருந்தீங்க லிஸ்ட் பில இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க சப்போர்ட் டீமுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது கால் சாட் பண்ணணும். சப்போர்ட் டீம்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நாங்க லிஸ்ட் ஏக்கு மூவ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க பிசினஸ் ப்ரமோட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா வந்து லிஸ்ட் பில இருந்தீங்கன்னு சொன்னா இந்த சில விஷயங்களை வந்து நீங்க கவனிச்சுட்டு சப்போர்ட்டுக்கு நீங்க சாட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு QR கோட் கிடைக்கும். ஏன்னா நீங்க யூகேன் ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப பேக்கேஜ் அந்த QR கோடை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர்ல வந்து நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் யாரெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். $150 தான் நமக்கு இப்போ, அதாவது டிஸ்கவுண்ட் இருக்கு அதனால. இப்போ அடுத்தது என்ன லேண்டிங் பேஜ் வரும் அப்படின்னு சொன்னா, ரெஜிஸ்டர் பண்றப்ப உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வேல இருக்கு. நீங்க ஈஸியா வந்து ஃபில் பண்ணலாம். எல்லாமே உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணலாம். எந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க ஈஸியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால இதுல கடினம் எதுவும் கிடையாது ரெஜிஸ்டர் பண்றது. ப்ரீ லான்ச்ல வந்து 160 நிறுவனங்களை நீங்கள் அடைவது ஒன்றும் கடினமான ஒரு காரியம் கிடையாது. இந்த 3 வாரங்களுக்குள் உங்களுக்கு வந்து உங்களோட கோல், உங்களோட குறிக்கோள் மற்றும் இலக்கை எளிதாக அடைய முடியும். இப்போ இந்த ஃபிளையர் மற்றும் லீஃப்லெட்ல வந்து நாங்க வேலை பண்ணிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் வந்து நாங்க செய்வோம். ஏன்னா அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு பிடித்த மாற்றங்களாக தான் இருக்கும். என்ன அட்வான்ஸ் லெவல்ல வந்து நாங்க சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம். லீஃப்லெட் மட்டும் மாறும், ஆனா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து 0, அதாவது நீங்க கட்டவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எப்படின்னு கேக்குறீங்களா? பிசினஸ் ஆண்டர்பிரனியர்ஸ் வந்து கேட்பாங்க எப்படி அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க இத சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து கொடுக்கறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி.
CRM சிஸ்டம். இப்போ வந்து நீங்க அக்யூமுலேட் பண்ணணும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட டெய்லி ரொட்டீன் நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, ஒரு நாள்ல வந்து யாரெல்லாம் சந்திக்கிறீங்க, யாருக்கெல்லாம் வந்து பிரசன்டேஷன் பண்றீங்க அப்படிங்கறத சிஆர்எம் வந்து நாங்க வெளியிட்டிருக்கிறோம். அதுல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணணும், அதாவது என்ட்ரி பண்ணணும். நீங்க இப்ப பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒரு அக்சஸ் கிடைக்கும் உங்க பிளாட்ஃபார்முக்கு 50% டிஸ்கவுண்டோட. இந்த ப்ரொமோஷன் வந்து 2வது தேதி மார்ச் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். நான் நம்புறேன் இந்த சான்ஸ் வந்து லிஸ்ட் பில இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவங்க லிஸ்ட் ஏல மாறணும் அப்படின்றதுக்காக, அதே நேரத்துல அந்த ரெலவென்ட் பேக்கேஜும் வாங்குறதுக்கு. அதனால நாங்க இந்த டிஸ்கவுண்ட் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். அதனால ரெடியா இருங்க. நீங்க இன்னும் லிஸ்ட் பில இருக்கீங்க அப்படின்னா நீங்க புது பார்ட்னர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யாராவது $1000 எஜுகேஷனுக்கு யாராவது பே பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பேக் ஆஃபீஸ்ல $150 வந்து டாப் அப் பண்ணி யூகெயின் பேக்கேஜுக்கும் வாங்கிக்கோங்க. இந்த டைம் லைன் வந்து இந்த ரெயின்போ கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எங்க எல்லாரையும் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ண வைக்குது, இந்த ரெயின்போ கலர்ஸ் டைம் லைன். இதுதான் நம்ம ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு மாதமும் எப்படி நம்மளுடைய கோலை வந்து அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றத. அதாவது முதல் மாதத்துல ஒபிஷியல் லான்ச் அன்னைக்கு நமக்கு 5000 பேர் வருவாங்க. அந்த செகப்பேர கொடுத்துருக்காங்க பாருங்களா, அதுதான் இந்த மாசம் பிப்ரவரியில இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. ஏன்னா நம்ம ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்ல இருக்கோம். நம்ம 6000 ப்ரொமோட்டர்ஸ் இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட 6000 ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க லிஸ்ட் ஏல. நான் உங்களுக்கு இந்த யூகெயின் பேக்க வாங்குங்க அப்படின்றதுக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஏன்னா அப்பதான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்துல எப்படி அப்படின்றதையும் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்க அந்த இடத்துல பார்க்க முடியும் எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது, எத்தனை ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஏன் நமக்கு இந்த டூல் வேணும்? $378,000 ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் வர்றதுக்கு நம்ம இந்த டூல் யூஸ் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டார்கெட். நம்ம கிளைண்ட்ஸ் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுறாங்களோ அதே நேரத்துல மார்க்கெட்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து வேல்யூ வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலயும் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். ஒபிஷியல் கிக் ஸ்டார்ட் ஈவென்ட் வந்து மார்ச் கடைசியில வரும். ஆனா எக்ஸாக்ட் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல.
ஒபிஷியல் லான்ச் அப்போ 450,000 கம்பெனிஸ் வந்து 15,000 கம்பெனிஸ் வந்து டிவைட் பண்ணுங்க 6 ப்ரொமோட்டர்ஸ் வச்சு. அப்போ அத 30 நாளைக்கு டிவைட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த கணக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2.3. அதாவது ஒரு நாளைக்கு 2 கம்பெனிக்கு மேல இருந்தாலே போதுமானது. அந்த கணக்கு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம சிஆர்எம்ல சொல்லியிருப்போம், நீங்க 30 மீட்டிங் வந்து ஒரு நாள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து 2 கம்பெனி இல்ல 3 கம்பெனி வந்தாலே போதுமானது. நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா 160 கம்பெனிஸ் வந்து அற்புதமான ரிசல்ட்டோட நம்ம லான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம கம்பெனி வந்து மார்க்கெட்ல வேல்யூபிளா இருக்கும். இது வந்து ஆண்டர்பிரனர்ஸ், வெளியில இருக்க ஆண்டர்பிரனர்ஸ்ல இருக்கவங்களுக்கும் உபயோகமாகும், உங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கும் இது உபயோகமாகும். இதுல 4 டைப் ஆஃப் போனஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றது நீங்க வருகிற வாரத்துல வந்து பாருங்க. டைம்லைன் வந்து ஆஃபிஷியல் லான்ச்ல ஸ்டாப் ஆகல. அங்க இருந்து 2 வாரம் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு. அதனால நீங்க ஆண்டர்பிரனரை இன்வைட் பண்றீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க ப்ரீ ஆர்டர்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்களா, டேக் பார்ட் எடுத்துக்கிறீங்களா, ஆஃபிஷியல் லான்ச்ல வரீங்களா அப்படின்னு இந்த மாதிரி விவரங்கள்லாம் கொடுங்க. நீங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $150 வந்து டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி இத உங்களை வரவேற்கலாம். 50% டிஸ்கவுண்ட் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மந்த்லி டார்கெட் கொடுப்போம். ஏன்னா நான் ரொம்ப இம்பேஷண்டா இருக்கேன் இந்த செப்டம்பர் மாதம் வரத்துக்கு. ஏன்னா இந்த மாதிரி அமேசிங் பிரைஸ் வந்து எத்தனை பேர் வாங்க போறீங்க அப்படின்றத வாங்குவீங்க அப்படின்னு தெரியல. என்னுடைய பேக்ரவுண்ட்ல இருக்கு பாருங்க அந்த பிரைசஸ் எல்லாம். எங்களுடைய கோல் என்ன அப்படின்னா $60,000 ப்ரொமோட்டர்ஸ் இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும் நம்ம எல்லாருக்குமே. இந்த இடத்துல பார்ப்போம் நம்ம கான்டெஸ்ட் பத்தி என்ன அப்படின்றது. அதாவது ஒரு டீமா வேலை செய்யறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து நம்ம கான்டெஸ்ட்ல வர கிரைசிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கிரேட் டீம் இருக்கு கோஆர்டினேட்டர்ஸோட. நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து ப்ராஜெக்ட வந்து பீலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மள மோல்ட் பண்றவங்க அப்படின்றாங்க. $106 கம்பெனிஸ் நம்ம டார்கெட். இந்த டார்கெட்டை வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எப்படி வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றத ஒர்க் ஷாப்ஸ், ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. நம்ம இது மூலியமா நம்ம சிஆர்எம் சிஸ்டம்ல வந்து எப்படி பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பெஸ்ட் செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஷேர் பண்ணும்போது அந்த லெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நம்ம சிஸ்டம்ல, அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்கும். அதனாலதான் இது ஒரே டீமா நம்ம செயல்படுவோம். நம்ம எவ்வளவு ஆம்பிஷியஸா நம்ம கோல்ஸ் வச்சிருக்கோமோ, எவ்வளவு ஆம்பிஷியஸா நம்ம அந்த ஃபிகர் எண்கள் வச்சிருக்கோமோ, எவ்வளவு அதிகமா அந்த ஃபிகரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம அதே நேரத்துல நம்ம பர்சனல் குரோத்தும் அந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகும்.
அப்போ பிரைசஸ்ல என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க எழுதுங்க, ஃபீட்பேக்ல கொடுங்க. நம்ம கான்டெஸ்ட்ல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, அதனுடைய பிரைஸ்லயும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா பிளஸ் போடுங்க, இல்லைன்னா எஸ் நான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து கொடுங்க ஃபீட்பேக்ல. நான் சொல்றேன் எப்படி நம்ம ப்ராஜெக்டோடைய growth இம்பார்ட்டன்ட், என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். அதே நேரத்துல நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றேன். எப்படி வந்து அது உங்க நெட்வொர்க்குக்கும் growthக்கும் கொடுக்கும் அப்படின்றத சொல்றேன். இங்க சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதை மாடிஃபை பண்ணலாம். நம்ம ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த இடத்துல வந்து கொலாபரேஷன் எல்லாம் சேர்ந்து இருக்கணும், அதே நேரத்துல கோஆபரேட்டும் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். நீங்க ஒரு கோஆர்டினேட்டரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க உங்க ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க உங்க கோஆர்டினேட்டர்ஸ போய் சந்திங்க, பேசுங்க. இங்க இட்டாலியில வந்து 3 பேர் இருக்கும். சவுத் ஆஃப் இட்டாலியில ஒருத்தர் பொறுப்பா கொடுத்திருக்காங்க, சென்டர் பார்ட்டுக்கும் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. ஆஞ்சலா அப்படின்றவங்க சென்டர் பார்ட். இவங்க வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ராஜெக்டோட ஒரு மெம்பராகவும் இருக்காங்க. அவங்களால ரஷ்யனும் பேச முடியும். அப்போ நம்ம நார்தர்ன் பார்ட் ஆஃப் இட்டாலியில யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டனியலா ட்ரிங்கா அப்படின்றவங்க நார்த் பார்ட் ஆஃப் கோஆர்டினேட்டர். அவங்க வந்து ஒரு சிறந்த தலைவர், ஒரு ப்ரொஃபஷனல். அவங்க வந்து முக்கியமான பிராண்ட் ட்ரேட்மார்க் பத்தின அந்த இதுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இட்டாலியில வந்து இப்படி பிரிச்சிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் வந்து ஸ்ட்ரக்சர் அது மாதிரிதான் இருக்கும். நாங்க 7 லாங்குவேஜஸ் வச்சிருக்கோம். அரபிக், ஹிந்தி, இங்கிலீஷ், ஸ்பானிஷ், இட்டாலியன், ஸ்பானிஷ். வேற என்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. வியட்நாமீஸ். அண்ட் ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜ் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, கோஆர்டினேட்டர்ஸும் இருக்காங்க. அதனால நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க எப்படி லிஸ்ட் பில இருந்து லிஸ்ட் ஏக்கு போகணும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, எப்படி நீங்க சிஆர்எம் சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுல. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கான, ஒரு ப்ரொமோட் பண்றதுக்கான டூலா அமையும். நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான நபர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும் ரமீலியா அப்படின்றவங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நபரை தெரியும். இவங்க வந்து ஒரு வெல் நோன் லீடர். நமக்கு அனஸ்தேஷியாவும் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, டீம் ஆஃப் டிசைனர்ஸ் இருந்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்து தனியான ஒரு பேமெண்ட் சிஸ்டமும் இருக்கு. நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் மெம்பரா இருப்பீங்க.
யாரு அப்படின்னா நீங்க தான் வந்து ஆண்டர்பிரினர்ஸ இந்த டிஸ்கவுண்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிற ஆண்டர்பிரினர்ஸ நீங்க தான் கூட்டிட்டு வருவீங்க. நம்ம கான்டெஸ்ட பத்தி பேசுவோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, நிறைய பிரைசஸ் நம்ம காட்டுறோம். எப்படி நீங்க இந்த பிரைஸ வந்து வாங்கலாம். நம்ம கான்டெஸ்ட் வந்து அபிஷியல் லான்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நாங்க வந்து உங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி இங்க பேசுறோம். முதல் வருகிற 2 வாரத்துல மட்டும்தான் 150 யூனிட்ஸ் வந்து அந்த ஆஃபர் இருக்கும். 15 நாள் அபிஷியல் லான்ச்சுக்கு அப்புறம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் அது 2 வாரத்துக்கு மட்டும் தான் வேலிடா இருக்கும் அப்படின்றது புரியுதா? லான்ச்சுக்கு அப்புறம் புரியுது அப்படின்னா சூ கொடுங்க. ரொம்ப நன்றி. இப்ப கம்பெனி வந்து உங்களுக்கு உங்க கான்டெஸ்ட் வச்சிருக்காங்க, உங்களுக்கு நல்ல பிரைஸ் தரதுக்காக. கம்பெனி என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து முன்னோக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க யூகெயின் டோக்கன்ஸ் பத்தி லான்ச் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு மில்லியன் கிளைண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ஒரே எக்கோ சிஸ்டம்ல இப்போ ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம பீப்புள் வந்து சேம் ஃபினான்ஷியல் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது யூகெயின் டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் நிறைய சேல்ஸ் வால்யூம் நடந்தது அப்படின்னா நம்ம டோக்கன் வந்து பிரைஸ் வளரும். நம்ம வந்து அட்வான்ஸா அதுக்கான பிரைஸையும் வந்து கொடுக்கலாம். அதனால அதை போய் பார்த்து பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதியிருக்கவங்க ஸ்கோர் எடுத்திருப்பீங்க பாத்தீங்களா? அங்க வந்து ஒரு ரேட்டிங் நடந்திருக்கும். அங்க இடத்துல வந்து உங்களுக்கு யூகெயின் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த ரேட்டிங்க்கு ஏத்த மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். நான் வந்து இப்ப 80% எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆன்சர்ல எனக்கு வந்து 800 யூகெயின் டோக்கன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்ப நான் 60% வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 600 யூகெயின் டோக்கன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்ப நம்ம பிரைசஸ்ல பார்ப்போம். அதுல 4th பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 யூகெயின் டோக்கன் பாயிண்ட்ஸ். இது வந்து எப்போ அவார்ட் பண்ணுவாங்க கொடுப்பாங்கன்னா அவங்க முதல் 20 கம்பெனி, அதான் 2 வாரத்துல நீங்க பண்ணிருக்கணும். அது அவங்க 50% டிஸ்கவுண்ட்ல 20 கம்பெனி ஜாயின் பண்ணிருக்கணும் உங்க ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல. நீங்க 20 பிசினஸ் ஓனர்கிட்ட பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 யூகெயின் டோக்கன்ஸ் கிடைக்கும் லான்ச்ல. என்கிட்ட ஆல்ரெடி 160 கம்பெனிஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிரைஸ்க்கு நான் யோசிக்கலாம். அப்போ நம்ம இங்க பொறுமையாவே போவோம். இப்ப 3rd பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம செஞ்சிருக்க எஃபோர்ட்டுக்கு பிரைசஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க செய்ய போகிற எஃபோர்ட்டுக்கும், ஏன்னா ஒவ்வொரு 20 ரெஜிஸ்டர் கம்பெனிக்கும் நாங்க உங்களுக்கு 100 யூகெயின் டோக்கன்ஸ் வந்து கொடுப்போம் ஒரு மாதத்துல இது பண்ணீங்கன்னா.
யார் அந்த ப்ரொமோட்டர் வந்து ஒரு மாதத்துக்குள்ள 160 கம்பெனிஸ் இல்ல அதுக்கு மேல பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் நோட் புக் கொடுக்கப்படும். அது வந்து 3000 யூரோஸ்க்கு சமமான பிரைஸ். அதுவும் 2 பீப்புள் தான், 160 கம்பெனிஸ் ஆர் மோர். அந்த பிரைஸ் வந்து நாங்க கொடுப்போம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். அந்த பெஸ்ட் ப்ரொமோட்டருக்கு அந்த பெஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். நீங்க உங்க பேக்கேஜ் வாங்கிட்டீங்க, நீங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்க பிசினஸ் ஓனர்ஸ்னா, உங்க ஒபிஷியல் லான்ச் அப்போ உங்ககிட்ட 160 கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஒபிஷியல் லான்ச்சுக்கு முன்னாடியே. உங்களுக்கு யூகேன் டோக்கன் பாயிண்ட்ஸ் நீங்க ரிசீவ் அது வரைக்கும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டா தேர்ட் பிரைஸும் கிடைக்கும், ஆப்பிள் லேப்டாப் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்றேன். பிரைஸ் பூல்ல வேற என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய நேரம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த இடத்துல நேரம் பத்தி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா நம்மளுடைய செகண்ட் பிரைஸ் வந்து ரோலெக்ஸ் வாட்ச். அதாவது யாரெல்லாம் வந்து 500 இல்ல அதுக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் வந்து 3 மாதத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் கிடைக்கும். அப்போ இதுக்காக நீங்க எவ்வளவு எஃபோர்ட் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா. அப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு 20 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து 160 பண்ணி ஆப்பிள் லேப்டாப் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் 500 ரெஜிஸ்டர் பண்றீங்க, எல்லாத்துக்கு மேல போறீங்கன்னா உங்களுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் கிடைக்கும். $160 ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, பண்ணி உங்களுக்கு வந்து லேப்டாப் வச்சிருப்பீங்க மேக்புக். ஆனா அதே நேரத்துல அங்கே இருந்து ஒரு 240 ஒரு கம்பெனிஸ் பண்ணா போதுமானது, 500 ஆர் மோர். அப்போ நீங்க உங்களுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் கிடைக்கும். முதலாவது பரிசு அப்படின்னா மசராட்டி கார். நான் வந்து என்னால இமேஜின் பண்ண முடியுது இந்த செலிப்ரேஷன் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது. உங்களுடைய சந்தோஷங்கள் எனக்கு இப்பவே புரியுது. இந்த பிரைசஸ் எல்லாம் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் வாங்க போறீங்க அப்படின்றத பாப்போம். இப்ப இது கிளியர் அப்படின்னா உங்க சாட்ல வந்து பிளஸ் கொடுங்க. புரியல அப்படின்னா உங்க கண்ட்ரியோட கோஆர்டினேட்டர்ஸ் போய் பார்த்து தகவலை கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் நம்புறேன் நான் பேசுறது வந்து எல்லாருக்கும் புரியுது அப்படின்றத நான் நம்புறேன். இப்ப நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கான்டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க பிளஸஸ் போடுறோம் அப்படின்றதுக்காக போடாம இருக்கீங்க. அதனால நீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கேர்ஃபுல்லா கவனிங்க. நம்ம கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 20 கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா என்ன பிரைஸ் கொடுப்பாங்க, என்ன கிஃப்ட் கிடைக்கும். நீங்க 20 கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு குவிஸ். நான் உங்க ஆன்சர் பார்க்க விரும்புறேன். சாட்ல சொல்லுங்க. முதல்ல 20 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும். நான் இந்த பிரசன்டேஷன் இப்படி வச்சிருக்கிறதுக்கான காரணம் உங்க நாலேஜை செக் பண்றதுக்காக தான். நீங்க அட்டென்டிவா லிசன் பண்றீங்களா அப்படின்றதுக்காக தான். $500 யூகெயின் டோக்கன்ஸ் அப்படின்றது எழுதிட்டு இருக்காங்க. அது வந்து கரெக்டான பதில். இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு 20 கம்பெனிஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு 20 கம்பெனிஸ் எக்ஸ்ட்ரா வர வர உங்களுக்கு
அடிஷனலா ஒரு யூகெயின் டோக்கன் 100 யூகெயின் டோக்கன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க அது 160 கம்பெனிஸ் வரைக்கும் வர வரைக்கும். அதனால உங்களுக்கு இந்த அடிஷனல் போனஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது முதல் 20 தவிர அதுக்கப்புறம் வருகிற எல்லா 20லயும் உங்களுக்கு 100 யூகெயின் டோக்கன்ஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 1000 யூகெயின் டோக்கன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் மொத்தமா பாத்தீங்கன்னா 1200 யூகெயின் டோக்கன் பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்கும். நம்ம டைம் ஸ்கேல் ஞாபகம் பார்த்துக்கோங்க. அந்த ரெயின்போ கலர் காமிச்சாங்கல்ல அது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்ட்ரக்சர்ல மில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நம்ம யூகெயின் ஸ்ட்ரக்சர்ல என்ன நடக்கும் பாருங்க. அதுதான் நம்ம அடுத்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது எல்லாம் ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஃபிளையர் ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த ஃபிளையர்ல என்ன எழுதி இருக்கு, அதனுடைய இன்னொரு பக்கத்துல என்ன எழுதி இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்தி பாருங்க. அதாவது இந்த மெசேஜ் தான் நீங்க உங்க பிசினஸ் ஓனருக்கு சொல்லணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க உங்க டைரக்ட் சேல்ல கமிஷன் எப்ப கிடைக்கும், உங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தீங்கன்னா அவங்க இருந்தாங்கன்னா முதல்ல 8 கம்பெனி டைரக்ட்ல வந்தாங்க அப்படின்னா உங்க யூகேன் அப்ளிகேஷன் வந்து, அதாவது உங்களுக்கு கீழே டைரக்ட்ல ஒரு 8 கம்பெனி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி வந்தாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பே பண்ற யூகேன் அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃப்ரீயா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க உங்க பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த வீடியோஸ் காட்டணும். அவங்க நம்மள வெபினார்ஸ்க்கு கூப்பிடணும். ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஒவ்வொரு படிப்படியா சொல்லுங்க. அவங்களுக்கு காஸ்ட பத்தி ஒரு தடவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிஃப்ட பத்தி ஒரு தடவை சொல்லுங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி பொறுமையா பாசிவ் இன்கம் பத்தி சொல்லுங்க. ஏன் 8 கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏன் அதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த ஃபியூச்சர் பேர் தான் வந்து கிராஸ் மார்க்கெட்டிங் சொல்றோம். இந்த கிராஸ் மார்க்கெட்டிங் வந்து பிசினஸ் ஓனருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது மத்த பிசினஸ் ஓனரோட கோஆபரேட் பண்ணி நம்ம எக்கோ சிஸ்டம்ல வரதுக்காக ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு கிராஸ் மார்க்கெட்டிங்னால உங்க காம்படிட்டரா இருக்கிறவங்கள நீங்க நண்பரா மாத்திக்க முடியும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப். இதுதான் வந்து இந்த நூற்றாண்டு காலத்துடைய அப்ளிகேஷன் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பிசினஸ் ஓனர்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குதோ அதை கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்துல கிராஸ் மார்க்கெட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது மூலியமா உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு கிளிக்னாலே நீங்க ஈஸியா வந்து ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். thousands and thousands of clients வந்து நம்ம கம்பெடிட்டர்ஸ் வந்து நண்பர்களா மாத்திக்கலாம். என்னுடைய அட்வைஸ் கேட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபர்ஸ்ட் லைன்ல 160 கம்பெனிஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பினான்சியல் ஃப்ரீடம் அடைகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி.
இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, நீங்க கூகுள் பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு சின்ன எண்ணிக்கை மட்டும் இல்ல, இத ரியல் ஃபேக்ட். இது யார் வேணாலும் இத கூகுள் பண்ணி பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு ரூம்லயும் வந்து அந்தந்த லாங்குவேஜ் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதனால அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இட்டாலியால கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி தேவைப்படும். அவங்களுடைய ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி தேவைப்படுது. ஏன்னா லீகலா வந்து நமக்கு 4 மில்லியன் கம்பெனிஸ் மேல இருக்கு. 4 மில்லியன் யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களால நம்ம அப்ளிகேஷன் சொல்லி இட்டாலியில வந்து 100,000 இல்ல 200,000 300,000 இல்லனா மில்லியன் கூட இருக்கலாம், 1 மில்லியன் கூட இட்டாலியில பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம அப்ளிகேஷனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம நமக்குன்னு ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் ஆகிடும். ஆண்டர்பிரினருக்கு மட்டும் இல்லாம கிளைண்ட்ஸுக்கும் ஃபார்ம் ஆகும். அதே நேரத்துல நம்ம பீப்புளை வந்து ஃபியட் மணி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்துல மாதிரி நம்ம டிஜிட்டல் கரன்சியை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொண்டு வந்துருவோம். நம்ம யூசர்ஸ் வந்து டிஜிட்டல் டோக்கன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். இப்ப நீங்க 160 கம்பெனிஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களால இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது. நீங்க அப்போ சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் இங்க ஒரு சின்ன கணக்கு பண்ணேன். இப்ப 160 கம்பெனிஸ் வந்து $300 அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல ஃபுல் பிரைஸ் பத்தி பேசுறேன், டிஸ்கவுண்டட் பிரைஸ் பத்தி பேசல. நான் வந்து அதை மல்டிப்ளை பண்ணி அந்த இன்கம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து மல்டிப்ளை பண்ணிடுறேன் 15%. அப்போ ஏன் அப்படின்னா கன்சல்டன்ட்ல இருந்து நான் எடுத்தேன் இந்த இது, அதனாலதான் 15% போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்க 160 கம்பெனிஸ் லான்ச் பண்ணதுல இருந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி பே பண்ணிருக்கிறதுக்கான வந்துடும். ஏன்னா கம்பெனிஸ் வந்து 50% வந்து பே பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல. அப்போ 150 தான் பே பண்ற மாதிரி வரும். இப்ப கம்பெனி வந்து ஃபுல் பிரைஸ் பேஸ் பண்றாங்க அப்படின்னா 300 யூனிட்ஸ் அப்படின்னா $7,200 உங்களுக்கு டைரக்ட் போனஸ் கிடைக்குது. யாரெல்லாம் வந்து அந்த $300 உங்களுக்கு கீழே அந்த 160 கம்பெனி பே பண்ணாங்கன்னா அதை 15% மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு $7,200 கிடைக்குது. அப்போ அதே நேரத்துல உங்க செகண்ட் லைன்லயும் வந்து அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் வந்து அவங்க ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ண முடியும், அதை ஃப்ரீயா வந்து அப்ளிகேஷன் வாங்க முடியும். இதுதான் வருகிற காலத்துல அப்படியே வந்து நடக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, 160 கம்பெனிஸ் 8 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதாவது செகண்ட் லைன்ல
அதுதான் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்திலே 1000 கிளைண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணாலே அப்ளிகேஷன் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ, யூசருக்கு. அவங்க நம்ம நெட்வொர்க்குள்ள வருவாங்க, நம்ம ஸ்ட்ரக்சர்க்குள்ள வருவாங்க. 180,000 மில்லியன் பீப்புள் வராங்க. இதை யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா நடக்கும் எதிர்காலத்துல. அவங்க யூகேன் எக்கோ சிஸ்டம்ல ஒரு $10 பெர் மந்த் அப்படின்ற ஏர்ன் பண்ற மாதிரி வரும். $12,800,000 ரெவென்யூ ஒரு மாதத்துக்கு வந்து ஜெனரேட் ஆகும். அப்போ நீங்க டிரான்சாக்ஷன்ல இருந்து நீங்க உங்களுக்கு கமிஷனும் வர ஆரம்பிக்கும் எதிர்காலத்துல. நம்ம கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மொபைல் போனோட டை அப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ அது மூலியமா உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கமும் கிடைக்கும். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சின்ன கமிஷன் வரும். சோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கானது. நீங்க உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாம் நடக்கும். இதுதான் டியூப்ளிகேஷன். இப்போ வந்து 2 வாரம் வந்து நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சுலபமாக நீங்கள் இந்த இலக்கை அடைய முடியும். நம்ம எக்கோசிஸ்டம்ல இப்ப வந்து 160 கம்பெனிஸ் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா இந்த 160 கம்பெனிஸும் ஒவ்வொருத்தரும் வந்து 8 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அப்ப வந்து 1000 கிளைண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்றாங்க நம்ம அப்ளிகேஷனை. அப்போ 280,000 1,280,000 வாடிக்கையாளர்கள். அப்போ அவங்க வந்து ஒரு யூனிட் 10 யூனிட்ஸ் மட்டும் செலவிடுகிறார்கள் அப்படின்னா நீங்க பாருங்க 10 யூகெயின் டோக்கன்ஸ். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா ஒரு வருட காலத்திற்கு நீங்க வந்து சாட்ல போடுங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எஸ்டிமேஷன் வந்து போடுறது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அது விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வருமானம் வரும். நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ பிட்காயின் எடுத்தீங்கன்னாலே இப்ப வந்து நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ், யூகெயின் டோக்கன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு. எப்படி வந்து நம்ம டோக்கன் மார்க்கெட் வேல்யூ வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ எதுக்காக நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும். 160 கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூகெயின் டோக்கன் காயின்ஸ் வந்து உங்களுக்கு அவார்டா கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுடைய கடின உழைப்புக்கு வந்து உங்களுக்கு யூகெயின் டோக்கன்ஸ் கிடைக்குது. $1,200
டோக்கன்ஸ் வந்து 1200 யூனிட்ஸ்க்கு இணையானது. பிறகு என்ன நடக்கும்? இப்ப வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றவங்க எல்லாருமே வந்து புது புது கிளையண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. 1 வருடம் 2 வருடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்தே வேறுபடும். இன்னும் உங்க கவனம் மற்றும் உங்கள் நேரம், என்னுடைய நேரம் உங்களுக்காக, நீங்கள் அனைவரும் என்னை விரும்புகிறீர்கள் என்றாலும் சரி, வெறுக்கிறீர்கள் என்றாலும் சரி, நீங்கள் நான் சொல்லும் இந்த பாசிவ் இன்கமை கண்டிப்பாக earn பண்ணுவது மிகவும் சுலபம் மற்றும் அது நடைமுறையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வழியும் ஆகும். இப்போ ரெக்கார்டிங்ல வந்து இந்த வெபினாரை நீங்க எல்லாருக்கும் வாட்ச் பண்ணுங்க மற்றும் எல்லாருக்கும் அதை நீங்க பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் வந்து வேலை செய்ய தொடங்குங்கள் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.